பாய் பாய் பாய். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? ஹே ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி என்னடா இவன் ஏர்போர்ட்டில் நிற்கிறான்னு பார்க்குறீங்களா, அது விளாக் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாகமூன் டே 1 ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 யாராவது பார்க்க முடியும்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், நல்லாவே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம இப்போ ஜீப்ல ஏறி எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஒரு ஹில் டாப் வியூ பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அப்படி ரெண்டு சைடும் பச்சை பசேல் இருக்கு. அப்படி சென்டர்ல மட்டும் ஒரு சின்ன ரோடு, பாதி இடத்துல ரோடு இருக்கு, பாதி இடத்துல வேற மண்ணு மட்டும்தான் இருக்கு. நம்ம அந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே ஆஃப் ரோடு அடிச்சுதான் மேல வர போறோம். மேல போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்றேன். இந்த ஜீப்ல வந்து 9 பேர் போகலாம். 9 பேருக்கு இவங்க மொத்தமா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2500 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. நீங்க வாகமூன் வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஜீப் சஃபாரியை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரோடெல்லாம் முடிஞ்சு ஆஃப் ரோடுக்குள்ள அப்படி என்டர் ஆக ஆரம்பிச்சாச்சு. இனி ஃபுல்லாவே ஆஃப் ரோடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் அப்படி பச்சை பசேல்னு அழகா இருக்கு. மேல போயிட்டே பார்க்கலாம். கைஸ், ஃபைனலி ஆஃப் ரோட்லாம் அசால்ட் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம ஜீப்ல. என்னடா பேசிட்டு பாலைவனம் வந்த மாதிரி தான் அப்படி ஒரு ஃபீலே இருக்குது. ஆனா கடைசியில அவரு மட்டும் அந்த ஸ்டேரிங்க திருப்பி பள்ளத்துக்குள்ள கொண்டு போடுற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணிட்டாரு எல்லாரையும் வச்சு. கைஸ், ஃபைனலி ஜீப்ல இருந்து இறங்கி நம்ம ஹில் டாப் வியூக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த ஹில் டாப் வியூ. சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் அப்படி மலை மலையா குட்டி குட்டியா பச்சை பசேல்னு தான் இருக்கு இடம் ஃபுல்லாவே. இனி அப்படியே இங்க இருந்து 2-3 போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பும் போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்றேன். கைஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஏசியாலேயே பெரிய டேம்னு ஒரு டேம் சொல்றாங்க. அந்த டேமை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு மாதிரிப்பட்ட ஆஃப் ரோட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பொசு பொசுன்னு பொந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வண்டி எப்படியோ கல்லு மண்ணு எதையுமே பார்க்காம அடிச்சு ஏத்தி போயிட்டு இருக்கு. ஓகே, இனி அந்த டேம் கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், ஃபைனலி நம்ம அந்த டேம் கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் அந்த இடுக்கி டேம். நான் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் ஏசியாலேயே பெரிய டேம்னு சொல்றாங்க. நம்ம அந்த டேமையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உளுப்புனி டனல்னு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த டனலுக்குள்ள வந்து சுரங்க பாதை மாதிரி வழி போயிட்டே இருக்குமா, அதே மாதிரி உள்ள இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குமா. அந்த டனலுக்கு தான் போக போறோம். அந்த குகைக்குள்ள போறதுக்கே ரொம்ப திகிலா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த குகைக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கைஸ், இதுதான் அந்த டனல். நம்ம அங்கே உள்ள தண்ணியா இருக்கிறதுனால ஃபோன் ஒன்றும் எடுத்துட்டு போல. ஸோ உள்ள போயிட்டு வந்து கன்டினியூ பண்றேன். கைஸ், நம்ம அந்த டனலுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. சின்னதா அந்த கார்னர்ல ஒரு வெளிச்சம் தெரியுது. நம்ம போனா அந்த வெளிச்சமும் போயிட்டே இருக்கு. அப்படி ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கு. ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்குள்ள நடந்து போயிருப்போம். போயிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. எண்டு வர போக முடியல. ஸோ நீங்க யாராவது எண்டு வர போயிருந்தீங்கன்னா மறக்காம அவங்க நேம் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சூசைட் பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். அந்த சூசைட் பாயிண்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நாம பார்க்குவோம் இன்னைக்கு. நான் அதை பார்க்கணும். ஃபைனலி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பாயிண்டில் தான் இருக்கோம். இதுதான் வேகமூனில் உள்ள சூசைட் பாயிண்ட். பாய் பாய். யாரும் தெரிய மாட்டேங்குது.
கைஸ் ஃபைனலி நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம ஜீப் சஃபாரி இதோட முடிய போகுது. பட் 2500 9 பேர் வச்சுன்னா நமக்கு சரியான லாபம் தான். வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஜீப்பில் போகும்போதும் அந்த இடத்துக்கு போகும்போதும் வேற லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வாகமூன் கேரா வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஜீப் சஃபாரியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு போயிட்டு அப்படியே இன்னைக்கு கேம்ப் ஃபயர் டிஜே எல்லாம் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு என்ன எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நம்ம கேம்ப் ஃபயர் இருக்கிற இடத்துக்கே வந்தாச்சு. இங்கேயே பாட்டு போட்டுட்டு ஆடிக்கிட்டு அப்படி குளிர் காஞ்சிட்டு ஆடிக்கிட்டு பாட்டு போட்டுட்டு ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம பசங்க இப்போவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வாங்க இனி நம்மளும் அப்படி போய் என்ஜாய் பண்ணலாம். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? கைஸ் இன்னைக்கு நைட்டு டிஜே எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வாய்ஸை பார்த்தாலே தெரியும், கத்தி கத்தி அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம கல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.